முரளி, தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட கட்சிகள்ல ஒண்ணு, நீங்க சரியான சட்ட போராட்டத்தை கையில எடுக்காதது, சரியா இந்த பிரச்சனையை கையாளாததன் காரணமா அதோட ஹீட்டை இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் உணர்றது. இன்னைக்கு டெல்டா ஒரு பாலைவனமா காட்சி அளிக்குது அப்படின்னா அதற்கு நிச்சயமா கடந்த கால ஆட்சியாளர்களும் பொறுப்பேற்க வேணும். குறிப்பா திமுக அப்படிங்கிற விஷயத்தையும் சின்னதுரை பதிவு பண்ணியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய நடவடிக்கைகளை நகர்த்திய காரணத்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நடுவர் மன்றம் கிடைத்தது. அதனால்தான் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற பொழுது காவேரி மேலாண்மையும் கிடைத்தது. எனக்கு முன்னால் பேசிய காங்கிரஸை சார்ந்த ரியாஸ் அவர்களின் பேச்சையும் கேட்டேன், அண்ணன் சின்னத்துரை அவர்களுடைய பேச்சையும் கேட்டேன். அவர் சொன்னார் நானும் காங்கிரஸ்காரர் தான் என்றார். ஆமாம், அவருடைய உணர்வை, உணர்ச்சியை, அவருக்கு தண்ணீர் தரவில்லையே என்ற வேகத்தை பார்க்கிற பொழுது அவர் பக்கா காங்கிரஸ்காரராக பேசினார். ஆனால் ரியாஸ் அவர்கள் சொக்கா காங்கிரஸ்காரர் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ வாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில இருந்தார்கள். கூட்டணியில இருந்த பிறகு ஓட்டு போட்ட மை காய்வதற்கு முன்பாகவே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி விஜயினுடைய வீட்டு கதவை தட்டினார். நம்ம டிபேட்ல இருந்து விலகி போவானா? அதெல்லாம் கல்யாண வீட்லயே ஒப்பாரிதான், கல்யாண வீட்லயே ஒப்பாரிதான். இல்ல இல்ல, நீங்க இன்னும் ரொம்ப டீவியேட் பண்றீங்க, வேண்டாம் விட்டுருங்க. தவறுலாம் இல்ல சார். சார் எதுக்கு சார் இது? முரளி பிரச்சனையை டீவியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. நீங்க பிரச்சனைக்குள்ள வந்துருங்க. பயத்துல பேசிட்டு இருக்காங்க. நமக்கு இப்ப தேவை தண்ணி, கூட்டணி பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். பிரச்சனைக்கு தான் வரேன். கதவை தட்டிய காங்கிரஸ் இப்பொழுது விஜயினுடைய கதவை தட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு விஜய் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நம்முடைய ரியாஸ் போன்ற காங்கிரஸ்காரர்கள் சொல்லி இருந்தால் அவர்களை நான் பாராட்டி இருப்பேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் என்னமோ 68க்கு பிறகுதான் காவேரி பிரச்சனை வந்தது என்று பேசுகிறார். நான் கேட்கிறேன் ஐயா, சின்னதுரை அவர்களுக்கு நன்றாக தெரியும், மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது குடகை யார் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரச்சனை வந்த போது அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை தடுத்து நிறுத்திய 2 காங்கிரஸ்காரர்கள் யார் என்பது வரலாற்றை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்றும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது, இன்றும் காங்கிரஸ் முரளி, நான் இந்த இடத்துல கேட்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்க பேச்ச தொடங்க கூட்டணி உங்களுக்கு ரியாஸ் நான் பேசுறேன். முரளி 3 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி, முரளி கூட்டணி வயிறு வேற பேச்சு வேற. நாங்க எல்லாம் நீங்க தோத்துறீங்க. சார், அவங்க 2 பேருமே ஓபில பேசிட்டு இருக்காங்க. சின்னதுரை, நான் வரேன் உங்ககிட்ட. ஐயா, நான் உங்ககிட்ட வரேன் மறுபடியும் வரேன். முரளி, நீங்க தொடக்கத்திலே பேசும்போதே சட்ட போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம், தீர்ப்பு வாங்கிட்டோம்லாம் சொல்றீங்க. ஆனால் அதை வைத்துக்கொண்டு எங்களால விவசாயம் பண்ண முடியாதுங்கிறாரு சின்னதுரை. தண்ணியை வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க மேலாண்மை வாரியம், தீர்ப்பு, அரசிதழ்ல வெளியீடு, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? என்ன தீர்ப்பு வந்தாலும், என்ன உத்தரவு போட்டாலும் எங்களால தண்ணி தர முடியாதுங்கிறதுல ரொம்ப அழுத்தமா ஒத்துமையா கர்நாடகா இருக்கு. அந்த அழுத்தமும் ஒற்றுமையும் தமிழ்நாட்டோட குரல்ல எதிரொலிக்கல அப்படிங்கிறாரு. அழுத்தமும் அவர்கள் தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்கிற அழுத்தம் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களிடம் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி காரர்களிடம் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிற கர்நாடக அமைப்புகளுக்கும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த ஒற்றுமை இருக்கிறதா என்றால் இல்லை. பிரச்சனையே காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்குறீங்க. அவர்களுடைய நோக்கம் தான் சார். என்ன சொல்கிறேன் கேளுங்கள், ஒண்ணும் கிடையாது. ஒரு அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள், விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டு சிபிஎம்மோடு பேசுகிறார், கம்யூனிஸ்டோடு பேசுகிறார், திருமாவளவனோடு பேசுகிறார். இதே விஜய் அவர்கள் ஒரு டெலிபோனை அடித்து ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு உங்கள் ஆட்சி தான் கர்நாடகத்திலே நடக்கிறது, கர்நாடகத்திலே நடக்கிற உடனடியாக நீங்கள் சிவகுமாருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இதோ 10 வருஷத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு மந்திரி சபைகளை இடம் கொடுத்திருக்கிறோம், கொஞ்சம் சொல்லி தண்ணீரை திறந்தவர்கள் என்று விஜய் கேட்கலாம்ல சார் ராகுல் காந்திய? நியாயமான கேள்வி. நான் அதை அப்படியே ரியாஸ் கிட்ட கொடுக்கிறேன், பதில் சொல்லுங்க சார். ரொம்ப தெளிவா சொல்றோம். 16 எம்பி ஜெயிச்சுட்டு 8 அமைச்சர் மத்தியில வாங்கிட்டு போனீங்கல்ல, உங்களுக்கு பாதி கொடுத்தோமே. 2G ஊழல்ன்ற பேர்ல எங்க ஆட்சியை கவுத்துட்டீங்களே, உங்களை நாங்க என்ன சொல்றது? இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து தேவையா? விவசாயிகள் மக்கள் பேச்சு தேவையா? அந்த பேச்சு தேவையான்ற தண்ணியா வாங்கி கொடுக்கலாம். அமைச்சரவையை இடமளிப்பதற்காக மட்டும் போகல. உங்களோட எண்ணம், திமுகவோட எண்ணம் என்ன? பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. யாரு
வெள்ளக்கோடை பிடிச்சாங்கல்ல நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களுக்கு, கருப்பு கொடி காட்டிய திமுக வெள்ளக்கோடை பிடிச்சத, அந்த வெள்ளக்கோடு பிடிச்ச திமுகக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்க கூட்டணி வச்சோம். அது கூட புரியல கரூர் முரளி அண்ணனுக்கு. இப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம், பாஜக ஆட்சி தமிழகத்தில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எங்களுடைய ஆதரவை தாவேக்காவிற்கு கொடுத்தோம். இருங்க பாஜக வந்துடவே கூடாதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க தாவேக்கா சார் அந்த சப்ஜெக்ட் மாறுற மாதிரி இருக்கு. நான் அடுத்தது அதுக்கு உள்ள வந்துருங்க. ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்காக தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களிடம் நிச்சயமாக கண்டிப்பாக காங்கிரஸ் சார்பில் ஒரு மனு கொடுப்போம். அதற்கான முயற்சிகள் ஈடுபடுவோம். விரைவில் நடைபெறும். அதற்கான உறுதிமொழி கொடுக்கிறேன். அது அவருக்கே முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அழைப்பாருன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க மனு கொடுக்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. அவரே அழைப்பாருன்ற நினைப்போம். அதை தாண்டி கேள்வி இங்க என்னன்னா, கர்நாடக காங்கிரஸிற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியா இருக்கட்டும், தேசிய காங்கிரஸா இருக்கட்டும், ஒரு சின்ன அழுத்தம் கூட கொடுக்க மாட்டேங்குதுன்றாரு அவர். சார் கர்நாடக அரசு இதுல எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பதற்கு இல்ல சார். மத்திய அரசு தான் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதுன்றத ரொம்ப தெளிவா சொல்றேன். என்னன்னா மத்திய அரசு செயல்படுத்துறது கர்நாடக அரசு செயல்படுத்தல. கர்நாடக அரசுக்கு கலைச்சிடலாமா சார்? ஒரு திட்டத்தை செயல்படுத்தலன்னா அரசை கலைக்கலாம்னா தமிழகத்துல பலமுறை கலைச்சிருப்பாங்க. அது விஷயம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, டிபிஆர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மத்திய அமைச்சர்கள் ஒன்று கூடுவாங்க. சிடபிள்யூசி இருக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கு. இவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து இவர்கள் ஏன் இது போன்ற தவறுல ஈடுபட்டு இருக்காங்க சார். இந்த தவறு சார். கோர்ட்டுடைய ஆர்டரை ஒபே பண்ணாம தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்து விடாது கண்டனத்திற்குரிய ஒரு செயல். அந்த செயலை செய்யக்கூடிய கர்நாடக அரசையும் மீறி மத்தியிலிருந்து ஆய்வாளர்களை அனுப்பி அந்த தண்ணீர் திறப்பதற்கான வேலைகளை மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மேல பழிய தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது இல்ல சார், மத்திய அரசுக்கு இதுல பங்கு இருக்கின்றது உண்மை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், ஒரு சோமு கிட்ட நான் கேட்டு வந்துடுறேன். முரளி, இப்ப போறனால என்ன தப்பு? ஒருவேளை கர்நாடகா சம்மதிச்சு தண்ணி கொடுத்துட்டா அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா? ஐயோ நம்மளால முடியாததை விஜய் செஞ்சுட்டாரே அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு பிரச்சனையான்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காரு ரியாஸ். அவ்வளவு திறமையான முதலமைச்சராக இருந்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் இன்னுமே அவர் விழிக்கவில்லை. விடுங்க, ஏன் தடுக்கிறீங்க? இல்ல தட்டி எழுப்பி அதன் பிறகுதான் வர வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், சிவகுமார் வைக்கின்ற பொறியிலே போய் சிக்கிற எலிமாரியாக நம்மளுடைய விஜய் அவர்கள் மாறிவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால் காவேரி பிரச்சனைக்கு ஆண்டாண்டு காலமாக போராடி நம் பெற்றிருக்கிற உரிமைகளை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒன்றும் கிடையாது. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் எவ்வளவு விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்ட பிறகு, காவேரி மேலாண்மை வாரியம் ஆணையம் உத்தரவிட்ட பிறகு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, இதோ பாருங்கள், ஜூன் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக போய் சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மேகதாதானை கட்டுவதற்கு நிதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று சிவகுமார் கேட்கிறார். அதன் பிறகு நேராக போகிறார், ஜல்ஜீவன் துறையினுடைய அமைச்சராக இருக்கிற நீர்த்துறை அமைச்சரை சந்திக்கிறார். மேகதாதானை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதியை தர வேண்டும் என்று கேட்கிறார். ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பண்ணீங்களா சார் இதெல்லாம்? சார் இப்ப இருக்கிறப்ப நாங்க இருக்கிறப்பதான் தண்ணி வந்துச்சா சார்? நாங்க வரப்பதான் ஜூன் 12ஆம் தேதி ஆச்சுனாக்க காவேரியில தண்ணி திறந்துருவாங்க சார். நாங்க இருக்கிற கர்நாடகால டேம் எல்லாம் ரொம்பிருச்சு, உங்க அதிர்ஷ்டம், அதனால தண்ணி வந்துச்சு. அல்ல அது அப்படினாக்க முதலமைச்சராக விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது கூட ஒரு அதிர்ஷ்டம் தான். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? முதலமைச்சர் ஆயிட்டார் அவர் அதிர்ஷ்டக்காரனாக்க நாங்க அதிர்ஷ்டக்காரர் சார். ஒன்று கேட்க கொண்டவன் சரியா இருந்தா குடித்தனம் நல்லா இருக்கும் சார்.
நமக்கு முதலமைச்சர் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் சார். நாங்க முதலமைச்சரா இருந்தோம் சார். எங்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சார். துரைமுருகன் இருக்கிற பொழுது எங்க தலைவர் அவர்கள் ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே துரைமுருகனை கூப்பிடுவார். மேட்டூர் நிலவரம் என்னவென்று கேட்பார். இந்த நிலவரம் என்று சொல்வார். குறிப்பிட்ட தண்ணி வராதுன்றாரு. இவர் உடனே கேட்டுப்பாரு. ஒன்றிய அரசாங்கத்தை பாப்போம் சார். கர்நாடகத்துல பேச்சுவார்த்தை திமுக கடந்த 5 ஆண்டு காலத்துல கர்நாடகா கூட பேச்சுவார்த்தை நடத்தியோ சட்ட போராட்டத்தின் மூலமாகவோ நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை வாங்கி கொடுத்துருச்சுன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். திமுக இருக்கிற 5 ஆண்டு காலம் நாங்கள் சரியாகவும் முறையாகவும் கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெற்று தந்திருக்கிறோம். விவசாயிகள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்திருக்கிறோம். முழு வார்த்தையா சொல்லுங்க. வெறும் தண்ணி இல்ல, உபரி தண்ணீர், உபரி நீர், உபரி நீர். அந்த உபரியா இருந்ததுன்னா போனா போது, டேம திறந்து விடு. நாங்க இருக்கிறப்ப டெல்டா பகுதியில 6 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் செஞ்சாங்க. இப்ப எத்தனை லட்சம் ஏக்கர் சார்? 1,85,000 ஏக்கர் தான். நாங்க இருக்கிறப்ப 6 லட்சம் ஏக்கர். இப்ப 1,85,000 ஏக்கர் தான் விவசாயம் செய்யறாங்கன்னா நாங்க இருக்கிறப்ப தண்ணி வந்துச்சுல. இப்ப ஏன் அந்த ஏக்கர் விவசாயம் செய்ய முடியல சார்? ஒண்ணும் கிடையாது. கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு என்னவென்று கேட்டால், தண்ணி வாங்கி தண்ணியை கொடுத்து விட்டால், தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டால் அங்கே காங்கிரஸ் கட்சியை தோக்கடிச்சிருவாங்க. பயம் இருக்கு. அதனால அவங்க ஸ்டைல்ல சரியா இருக்காங்க. நீங்க எப்படி டாக்கிள் பண்ணீங்க? எப்படி இல்ல தோக்கடிச்சிருவாங்கன்ற பயம். இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சியில கர்நாடகால இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க, ஒரு பயம் இருக்கும்னு. அந்த பயத்தை எல்லாம் தாண்டி திமுக எப்படி தண்ணி வாங்கி கொடுத்துச்சுன்னு கேக்குறேன். அந்த கதையை கேக்குறேன், வேற ஒண்ணு. நாங்கதான் சொல்லணும் சார். நாங்க முறையாக சரியாக ஜூன் 12ஆம் தேதி அணையை திறந்து விவசாயிகளுக்குரிய தண்ணீரை நாங்க கொடுத்தோம். அப்படியே அங்கே நிறுத்துங்க. நான் அப்படியே இருங்க. நான் வரேன். அங்கே நிறுத்துங்க. அப்படியே வரேன். ஐயா சின்னதுரை ஐயா, திமுகவினுடைய அந்த 5 வருஷம் ஆட்சியில ஒவ்வொரு குருவைக்கும் ஒவ்வொரு சம்பாவுக்கும் சரியான நேரத்துல ஜூன் 12ஆம் தேதி டான்னு தண்ணி வாங்கி கொடுத்துருவோன்றாரு. நீங்க சொல்லுங்க, வந்துதா தண்ணி? அதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் கெட்டிக்காரத்தனமா திமுக காரங்க எப்பவுமே பேசுவாங்க. அது இயற்கை சூழல் அன்னைக்கு சரியா இருந்துச்சு. உரிமை தண்ணீரை ஒரு காலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. உரிமை தண்ணீரை போட்ட உத்தரவை நிறைவேற்றி ஒரு காலம் நீங்கள் தண்ணீர் பெற்றுக் கொடுத்ததில்லை. சேலஞ்ச் பண்ணி உறுதியாக சொல்லுகிறேன். அன்றைக்கு இயற்கை சூழல் சரியாக பயன்படுத்தல. உரிமை தண்ணீரை போட்ட உத்தரவை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். சின்னதுரை அவரோட குரலை பதிவு பண்ணி ஆகணும். பண்ணுங்க, நீங்க இடைமறிக்காதீங்க. நீங்க இடைமறிக்காதீங்க. அவர் விஷயத்தை அவர் பதிவு பண்ணட்டும். ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க. கடந்த கால திமுக ஆட்சியில் வந்துச்சா சொல்லுங்க ஐயா. ஐயா சின்னதுரை ஐயா நீங்க பேசுங்க, உங்களை தான் நான் சொல்றேன். ஐயா இயற்கை சூழல் சரியா இருந்துச்சு. என்னைக்குமே அவங்க உத்தரவை நிறைவேற்ற சொல்லி இவங்க எந்த காலத்திலையும் போராடல. அவங்கவுங்க சில, நான் முதல்ல சொல்லிட்டேன், அவங்கவுங்க சில சட்ட சிக்கல்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க காப்பாற்றிக்கிறதுல தான் கவனமாக இருந்தாங்களோ, விவசாயிகளையோ மக்களையோ நீராதாரங்களையோ காப்பாற்றலை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தெளிவாக சொல்கிறேங்க. திருச்சியில் 13 ஏரியை பெருந்தலைவர் காமராஜர் அவர் வெற்றி கொடுக்கப்பட்ட புதிய கட்டளை பாசனத்தில் 13 ஏரியை மண்ணா கொட்டி தூத்து விட்டுறோம். எல்லா கட்சிக்காரனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. எந்த வளத்தை காப்பாற்றிருக்கீங்க? இந்த இடத்துல எனக்கு ஒரு அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நான் கேட்டுறேன். என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு விட்டா ஆட்சி போயிடும்னு பயப்படுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் பயப்பட மாட்டாங்க. ஏன்? அவங்கவுங்க சொத்தை கொள்ளையடிச்சு, நான் யதார்த்தமா பேசுறேங்க. அவங்களுடைய பூர்வீக சொத்து என்ன, இன்னைக்கு எல்லாரும் சொத்து என்ன, எல்லாம் சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களை காட்டி கொடுத்துருங்க. எல்லா திமுக நான் இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னா, நான் இந்த கேள்வியை ஏன் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த பயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்தலையோ அப்படிங்கிற தொனில கேட்டேன்.
அதைத்தான் இந்த மாதிரி சின்னத்துறை மாதிரி ஆளு விவசாயிகள் திருச்சியில் 13 ஏரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு வழக்க போட்டு போராடும் போது அந்த சங்கங்கள்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தப்பான சங்கங்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தப்பான சங்கங்களை வளர்த்து விட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. நிச்சயமா நான் மறுபடியும் கட்சிக்காரனாச்சு எந்த விவசாய சங்க தலைவராச்சு குரல் கொடுக்கறானா? சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிகர்கள் பணத்தை கொடுத்து உதவி பண்ணி தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற நிச்சயமா ஐயா நான் வரேன் மறுபடியும் போராடுற சங்கங்களை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பண்றது எல்லா கட்சிக்காரர்களும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.